Welcome to Aram TNPSC Academy. In this video, Tamil Society, its culture and heritage அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மரபு மற்றும் பண்பாடு. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேசஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான பதிவு கழுகுமலையில இருக்கக்கூடிய வெட்டுவான் கோயில். ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின்லயும் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் கழுகுமலை வெட்டுவான் கோயில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்படி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த கோயில்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில், அதாவது வெட்டுவான் கோயில் அப்படின்றதா இதனுடைய சிறப்பே. இது லொக்கேட் ஆயிருக்கக்கூடிய மலைப்பகுதியை தான் கழுகுமலை அப்படின்னு சொல்றோம். அதாவது இதனுடைய கரெக்ட் நேம் தான் கழுகுமலை. இதனுடைய பழைய பேரு, இந்த மலைப்பகுதியினுடைய பழைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அரைமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கழுகுமலை இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த டவுன் ஏரியாவை பெருநெச்சுரம் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா திருநெச்சுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல சில பாண்டியர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கதை பார்க்க முடியும். ஏன்னா இந்த கோயில் யாரு கட்டினாங்க, எந்த டைனாஸ்டியோட ரிலேட்டபிளா இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பாண்டியர்களுடைய பெயர்கள் இதுல இடம்பெற்றிருக்கதை தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது பராந்தக நெடுஞ்சடையன், பராந்தக வீர நாராயணன் அப்படின்ற ஒரு சிலருடைய பெயர்கள் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல காணப்படுறத பார்க்க முடியும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், அதாவது வெட்டுவான் கோயில் ஏன் பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ராக், அதாவது ஒரு மோனோலித்திக்கா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஒரு சிங்கிள் ஸ்டோன்ல கட்டுறதை தான் நம்ம மோனோலித்திக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வெட்டுவான் கோயிலும் ஒரு மோனோலித்திக் டெம்பிள் தான். அதாவது ஒரே கல்லுல செதுக்கிய ஒரு கோயில், வெட்டப்பட்ட ஒரு கோயில். அதனாலதான் இந்த கோயிலினுடைய பேரு வெட்டுவான் கோயில் அப்படின்ற பேர் வந்தது சொல்ல முடியும். இதனுடைய ஆர்கிடெக்சரை என்னென்ன சொல்றாங்க, ஹிஸ்டாரியன்ஸ் இதை பத்தி என்ன பேசுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹிஸ்டாரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரும் சரி, அதாவது எல்லோரால இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சரும் சரி, ரொம்ப அதாவது ரிசம்பிள் ஆகுது, ரெண்டுமே ஒண்ணு போல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம பாக்குற இந்த எல்லோரா டெம்பிளும் நம்ம பாக்குற இங்க இருக்க கழுகுமலை வெட்டுவான் கோயில் டெம்பிளும் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு. இதனாலே இந்த கோயிலினுடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு எல்லோரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எல்லோராவா கழுகுமலை வெட்டுவான் கோயில சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரா டெம்பிள் ஃப்ரம் த டாப்ல இருந்து பாட்டம் தான் அது கர்வ் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதாவது மேலிருந்து கீழே தான் கட்டிட்டு வந்திருப்பாங்க. ஜென்ரலா ஒரு பில்டிங்கோ இல்ல ஏதோ ஒண்ணு டெம்பிளோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃப்ரம் த பாட்டம் டு டாப் தான் நம்ம போவோம். ஆனா இந்த டெம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் தான் இதை கர்வ் பண்ணியிருப்பாங்க. அதே அமைப்புல தான் கழுகுமலை வெட்டுவான் கோயிலும் ஃப்ரம் த டாப் டு பாட்டம் கட்டியிருப்பாங்க. இந்த எல்லோரா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டா இருக்கும். ஆனா இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயில கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டுமே சிமிலரா இருக்கிறதா நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் சொல்றத பார்க்க முடியும். இதனுடைய காலகட்டம், இது எந்த டைம் பீரியட்ல கட்டப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் எரா 8th century டைம் பீரியட்ல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் பிலாங் டு ஏர்லி பாண்டியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏர்லி பாண்டியாஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி கோயில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்டான பிளேஸ் தான் இந்த வெட்டுவான் கோயில். இந்த கழுகுமலையில இருக்கக்கூடிய முக்கியமான பிளேசஸ், அதாவது மோனுமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு 3 மோனுமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்னு இங்க இருக்கக்கூடிய ஜெயின் ஸ்கூல், அதாவது சமணப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இந்த கழுகுமலையில லொக்கேட் ஆயிருக்கிற வெட்டுவான் கோயில். மூணாவதா அதனுடைய அடிவாரத்துல இருக்கக்கூடிய முருகர் கோயில். பொதுவா சமணப்பள்ளிகள் பெரிய ஒரு மலைகள்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மலைப்பகுதியில வைக்கிறதுக்கான காரணம் என்ன, ஜெயின் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சமணப்பள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தையை பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியால இந்த இடத்துல பாக்குறது இன்னும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். சமணப்பள்ளிகள் ஏற்படுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன, ஒண்ணு அந்த ரிலீஜியஸ் தாட்ஸை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக, அதாவது ப்ரீச் பண்றதுக்காக அந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அதாவது மதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காகவும் சொல்லி கொடுக்கறதுக்காகவும் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இன்னொன்னு எஜுகேஷனை அப்படிதான் அவங்களும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு கல்வியை போதிக்கிறதுக்கு சமண பள்ளிகள் பெரிய அளவுல உதவி செஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு முக்கியமான பிளேஸ் இந்த கழுகுமலை. அதுக்கான சான்று இங்க கிடைச்சிருக்கு.
ரெண்டாவதா நாம இங்க பார்த்த வெட்டுவான் கோயில் அப்படின்ற கோயில், அதுவும் இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. மூணாவதா இங்க பார்க்கக்கூடிய முருகர் கோயில். இந்த கழுகுமலையில இருக்கிற வெட்டுவான் கோயில்ல இருக்க மெயின் காட் யாருன்னா சிவன். ஆனா அந்த மலையணினுடைய அடிவாரத்துல பாத்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்குது முருகருடைய கோயில். ஸோ இந்த 3 பிளேசஸுமே இந்த கழுகுமலை அப்படின்ற மலையில, அதாவது அரைமலையில லொக்கேட் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுகுமலைய தென்னகத்தின் எல்லோரா அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இத பத்தி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இந்த பிளேஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ஸ் கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய இந்த கோயில் எந்த டைனாஸ்டியை ரெப்ளிகேட் பண்ணுது அப்படின்றத கூட கேட்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டும் சரி, மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் சரி, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் மூலமா தான் நமக்கு கொஸ்டின் கேட்க முடியும். ஸோ இன்னும் அடுத்த வீடியோல நம்ம இன்னொரு பிளேஸை பத்தி பார்க்க போறோம். திஸ் இஸ் ஆல் அபவுட் கழுகுமலை வெட்டுவான் கோயில். தேங்க்யூ.